அன்பான பிக்ஸ் சேனல் நேயர்களே, நாம் இன்னைக்கு மிதுன லக்னம் மிதுன ராசிக்கான புத்தாண்டு பலன்கள் 2026 எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஏற்கனவே இந்த சீரீஸில் மேஷம் ரிஷபம், மேஷ லக்னம் மேஷ ராசி, ரிஷப லக்னம் ரிஷப ராசி அந்த நபர்களுக்கான புத்தாண்டு பலன்கள் 2026 ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சனி பெயர்ச்சி பலன்கள் மேஷத்துலேருந்து மீனம் வர, அதே போல் பார்த்திங்கன்னா குரு பெயர்ச்சி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற 12 ராசிகளுக்கும் லக்னக்காரங்களுக்கும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்லையும் இருக்கும். அது பிளேலிஸ்ட்டே இருக்குது, நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுக்கு பர்சனல் கன்சல்டேஷன் ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் அண்டு டிஸ்பிளேயில் ஸ்க்ரீனில் இருக்க என்னோடய நம்பரை, வாட்ஸ்அப் நம்பரை எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். சரிங்களா? சரி, இந்த தம்ப்நெயிலை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, கோடீஸ்வர யோகம் இந்த 2026 மிதுன லக்னம் மிதுன ராசிக்காரர்களுக்குன்னு சொல்லியிருக்கேன். இது எல்லாருக்குமா கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தான். கோடீஸ்வர யோகம்ன்றது பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஃபினான்ஷியல் லெவலில் அவங்கவுங்க க்ரோத் இருக்கும். சரிங்களா? லட்சாதிபதியாக இருக்கவங்க கோடீஸ்வரர் ஆவாங்க, மிடில் கிளாஸில் இருக்கவங்க லட்சாதிபதி ஆவாங்க. சரிங்களா? ஆக மொத்தம் பண வரவு தாராளமாக இருக்க போக ஆண்டு. சரி, இது எப்படி யார் யார் மூலயமா வரும் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த வழியில் நீங்கள் போனாதான் உங்களுக்கு அந்த ஆதாயம் கிட்டும். சரிங்களா? அதுக்கான சோர்ஸ் என்ன, வழி என்ன, இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் நம்ம இந்த ஆண்டு பலனில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லா கிரகத்தையுமே அதோடைய பலன் எப்படி இருக்க போது மிதுனத்தில் இருக்கிற 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? கடைசியாக பரிகாரமும் சொல்லுவோம். பரிகாரம் சிம்பிளாக இருக்கும் மாதிரி தான் இருக்கும், அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? பொதுவாகவே ஒரு ஆண்டு பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே மெயின் கிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குருவும் சனியும். சரிங்களா? இது 2, 3ஆவதாக பார்த்தீங்கன்னா ராகு கேது. இதுதான் நம்ம பெரிய கிரக பயிற்சி சொல்லுவோம். ஏன்னா இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர்றது குரு பயிற்சி, 2.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர்றது சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி 1.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டிற்கு அதிபதியான மிதுன வீட்டுக்கு யார் அதிபதி? புதன். அவருடைய பயிற்சி அவர் மாதம் இருக்கனால பெரிய இம்பேக்ட் இருக்காது. பட் எந்தெந்த இடத்துல இருக்கிறப்ப உங்களுக்கு யோகங்கள் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்படி பார்க்குறப்ப இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு அனைத்து கிரகமுமே நல்ல விதமாக தான் அமைஞ்சிருக்கு. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா சனி பகவான் பார்த்திங்கன்னா இவங்க வீட்டிற்கு பார்த்தீங்கன்னா 8க்கு 9 கூடியவர். சரிங்களா? மிதுன லக்னம் மிதுன ராசி ரெண்டுத்துக்குமே இது பொதுவான பலன் தான். மிதுன லக்னத்துக்கு நான் சொல்கிறது 100க்கு 100 அப்படியே நடக்கும். மிதுன ராசிக்கு ஒரு 80% நடக்கும். சரிங்களா? ஏற்கனவே பழைய வீடியோஸ்லாம் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, நான் வேறு லக்னம் வேறு ராசி, ஆனால் ரெண்டுமே நான் வீடியோ பார்த்தேன், ரெண்டுமே எனக்கு பொதுவாக பலன் கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் மிதுன ராசி கடக லக்னம்னா கடகத்துக்கும் பாருங்கள், மிதுனத்துக்கும் பாருங்கள், ரெண்டுத்தையும் பார்த்துட்டு பேலன்ஸ்டாக உங்களுக்கு பலனை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்படி இல்லை எனக்கு பர்சனலாக கன்சல்டேஷன் வேணும்னா இந்த நம்பரை எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். சரிங்களா? சரி, இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா முதல் 6 மாதம் ஒரு விதமான நல்ல பலன்களையும் வேறு விதமான நல்ல பலன்களையும் கொடுக்க போகிறார். ஆனால் நல்ல பலன்களை மட்டும்தான் இந்த மிதுன ராசிக்கு மிதுன லக்னக்காரங்களுக்கு கொடுக்க போகிறார் இந்த 2026. சரிங்களா? ஏற்கனவே நான் குரு பயிற்சி பலன்களும் சொல்லியிருப்பேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் எந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக இதுவரை திருமணம் ஆகாதவர்கள், திருமணத்திற்காக கொண்டிருக்கிறவர்கள், ஓகேங்களா, அதாவது 2வது திருமணம்காக வெயிட் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த ஒரு ஆண்டுக்குள், குறிப்பாக இந்த ஜூன் மாதத்திற்குள்ளேயே திருமணம் நடைபெறும். திருமணமாகி குழந்தை வரத்துக்காக வெயிட் பண்ணவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிட்டும். முயற்சி எடுத்தால் தான் எதுவுமே, திருமணத்திற்கும் குழந்தைகளுக்கும் முயற்சி எடுக்கும். சில பேர் குழந்தையை பெற்றுக்க முடியாதுன்ற ஒரு டாக்டர் சர்டிஃபை பண்ணியிருப்பாங்க. அவங்களாம் அந்த IVF மூலமா பிளான் பண்ணாங்கன்னா ஈஸியாக கன்சீவ் ஆகிடுவாங்க இந்த வருஷம். சரிங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் ரொம்ப பலமாக இருக்குது. சரிங்களா? அதனால் எடுத்த முயற்சி அனைத்திலும் வெற்றியாக இருக்கும். உங்களுடைய முன்னோர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். லக்கு ரொம்ப ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ லக்கு இருந்தால் தான் எப்பயுமே நம்ம வெற்றி அடைய முடியும். ஸோ இது எல்லாமே சாதகமாக இருக்கனால இந்த மிதுன லக்னம் மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே ஆதாயமான ஆண்டு தான் இது. அதே போல் பார்த்திங்கன்னா
தர்ம கர்மாதிபதி, தர்மத்தின் அதிபதி யாரு? சனி பகவான். இவங்க வீட்டுக்கு அவர் கர்மஸ்தானத்தில் இருக்காரு. கர்மஸ்தானாதிபதியான குரு பகவான் தனஸ்தானத்தில் வர ஜூனுக்கு அப்புறம் வரப்போறார். இதன் மூலமா என்ன ஆக போகுது பார்த்தீங்கன்னா, முன்னோர்கள் ஆசீர்வாதத்துடன் போன ஜென்மத்தில் பண்ண பூர்வ புண்ணியம் தலை உங்களுக்கு அதன் மூலயமாக ஒரு சில கரும காரியங்கள் நீங்கள் செய்வீங்க இந்த பீரியடில். அதன் மூலயமாக மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கும், தனவரவு தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும் நேரம் இது. ஸோ சனி பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக நல்லது செய்யக்கூடிய மனநிலையில் இருக்காங்க. அவங்க அதை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லதே நடக்கும். சரிங்களா? உங்கள் கர்மாபடி நீங்கள் உங்களுக்கு ராசி நட்சத்திரம்னு இருக்குல்ல, உங்கள் லக்னம், உங்கள் ராசி நட்சத்திரம், அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எந்த கர்மா அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு அந்த கர்மா படி செயல்பட்டீங்கன்னா நான் சொல்கிற இந்த கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு கிட்டும். சரிங்களா? இந்த கர்மா என்ன கர்மா அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருப்பேன், அதை போட்டுருப்பேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு அந்த நட்சத்திரப்படி என்ன கர்மா உங்களுக்கு இருக்குன்னு. சரிங்களா? அப்படி இல்லைன்னா நான் காண்டாக்ட் பண்ணி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சரி, அதே போல் இந்த ராகு கேது வந்து ரொம்பவே பாசிட்டிவாக இருக்காங்க. ஏன்னா கேது வந்து 3ஆம் இடத்துலையும் ராகு வந்து 9ஆம் இடத்துலையும் இருக்காங்க. இந்த ராகு கேது எப்பயுமே வந்துட்டு 3, 9 இருக்கப்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு பலனை கொடுப்பாங்க. அது 9 ராகு இருக்கப்ப சில பேருக்கு வந்து விபரீத ராஜயோகம்லாம் ஏற்படும். 3 வந்து கேது இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான முயற்சியெலாம் எடுப்பீங்க. ஓகேங்களா? யாரும் எடுத்து வைக்காத ஸ்டெப்லாம் நீங்கள் எடுத்து வைப்பீங்க. அதன் மூலயமாக மிகப்பெரிய ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? புதன் எப்பெல்லாம் வந்து மிதுனத்துலேயும் அதே போல் கன்னிலையும் அமர்றாரோ, சரிங்களா, அந்த இடத்துல இருக்கிறப்ப உங்களுக்கு மிகப்பெரிய நல்லது ஏற்படும் இந்த ஒரு வருஷத்தில். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த புதன் பகவான் துலாமில் இருக்கிறப்ப, சரிங்களா, துலாமில் இருக்கிறப்பையும் உங்களுக்கு ரிஷபத்தில் இருக்கிறப்பையும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். சரிங்களா? சரி, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்துட்டு எந்த டைம் பீரியடில் உங்களுக்கு நல்லது நடக்கும் தெரிஞ்சுக்கிட்டீங்களே, அந்த குறிப்பிட்ட பீரியடில் தான் உங்களுக்கு அந்த டேர்னிங் பாயிண்ட் நடக்கும். சரிங்களா? ஆக மொத்தம் இந்த ஓராண்டு பணவரவு தனவரவு தாராளமாக இருக்கக்கூடிய ஆண்டு. சரிங்களா? எந்த கர்மாவை நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணுறீங்க, கரெக்டான அந்த கர்மத்தை நீங்கள் பண்ணணும், அதுதான் முக்கியம். அதுக்கு ஏற்கனவே நீங்கள் பண்ணக்கூடிய கர்மங்கள் தான் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. கர்மானா நீங்கள் பண்ணுற வேலை, அந்த வேலையை வந்து ஒரு தொழில் தொடங்குறீங்கன்னா எந்த விதமான தொழிலை தொடங்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அதை தொடங்குங்க. அதை தொடங்குனீங்கன்னா நிச்சயம் இந்த ஓராண்டுக்குள்ளே நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆகலாம், லட்சாதிபதி ஆகலாம். ஓகேங்களா? உங்களுடைய ஃபினான்ஷியல் லெவலில் க்ரோத் ஆகிறதுக்கான டைம் பீரியட் தான் இந்த ஓராண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எக்ஸாம் எழுத யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து நல்ல எதிர்பார்க்குற ரிசல்ட் கண்டிப்பாக இந்த வருஷம் வரும். சரிங்களா? இதுதான் வந்து பொதுவான பலன். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் பர்டிகுலராக உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும், கரியர் ரிலேட்டட் பார்க்கணுன்னா நம்பரை எனக்கு காண்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.